عليكم ورحمة الله. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد. அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா இதே போல நாளை மறுமையிலும் அவனுடைய உயர்தனமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய தினம் நாம் செய்கின்ற அமட்களை பாதுகாப்போம் என்ற தலைப்பினூடாக ஒரு சில செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நானும் நீங்களும் கஷ்டங்களுக்கு மத்தியிலும் சிரமங்களுக்கு மத்தியிலும் தியாகத்துடனும் நிறைய வணக்கங்களை செய்து வருவோம். நிறைய வேலை பளுகள் இருக்கின்ற பொழுதும் தொழுகைக்குரிய நேரத்தில் போவோம். நிறைய தேவைகள் இருந்தும் சதக்காக்களிலே நாம் ஈடுபடுவோம். நம்முடைய வேலைகளை கருத்தில் கொள்ளாமல் உம்ராவுடைய வணக்கங்களை எல்லாம் நாம் செய்வோம். அதே போல கஷ்டங்களை தாண்டி எல்லாம் நோன்புகளை எல்லாம் நாம் பிடிப்போம். எனவே வணக்கங்கள் லேசாக செய்யப்படக்கூடியதல்ல. ஒரு மனிதன் சிறியதாக வணக்கம் செய்தாலும் சரி, பெரியதாக வணக்கம் செய்தாலும் சரி, ஏதோ ஒரு தியாகத்தை அவன் செய்துதான் அவனுடைய வணக்கங்களை அவன் மேற்கொள்கிறான். நபிமார்களுடைய அளவுக்கு இல்லை என்றாலும், நபி தோழர்களுடைய அளவுக்கு இல்லை என்றாலும், ஒரு மனிதன் சாதாரணமாக கடமைகளை செய்கின்ற பொழுது கூட ஒரு தியாகம் அவனிடத்தில் ஏற்படுகிறது. எனவே தியாகத்துடன் செய்கின்ற அமட்கள், கஷ்டத்துடன் செய்கின்ற அமட்கள் மறுமை நாளில் எந்த பிரயோசனமும் இல்லாத அமட்களாக போய்விடக்கூடாது. நாம் செய்கின்ற அமட்களை நாம் பாதுகாப்பதும் முக்கியம். எப்படி அமல் செய்வது முக்கியமோ அதே போல நாம் செய்த அமட்களை பாதுகாப்பது என்பது அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கிறது. நான் கூடுதலாக அமல் செய்திருக்கிறேன், நீ குறைவாக அமல் செய்திருக்கிறாய் என்பது முக்கியம் அல்ல. யார் தன்னுடைய அமட்களை அப்படியே பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள், யார் தங்களுடைய நன்மைகளை அப்படியே பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியம் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது சில இடங்களிலே சொல்லுகிறான், வலா துப்திலு அமாலக்கும், உங்களுடைய அமட்களை நீங்கள் அழித்து விட வேண்டாம். அமல் செய்கிறீர்கள் தான், ஆனால் அதை அழித்து விட வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே எனக்கும் உங்களுக்கும் பல தடவைகள் ஈமான் கொண்ட விசுவாசிகளை என்று அழைத்தலாம் அல்லாஹு தஆலா சொல்லுவதை பார்க்கலாம். எனவே அன்பார்ந்தவர்களே, சில காரியங்களை நாம் செய்து விடுவோம், சிலரை அற்பமாக நினைத்து அவைகளிலே நாம் ஈடுபட்டு விடுவோம். அந்த சில செய்திகள், அந்த சில விடயங்கள் நம்முடைய மொத்த அமட்களுமே அளிக்கப்படுவதற்குரிய காரணமாக அமைந்துவிடும். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட கூட்டங்களில் இருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நேரம் சுருக்கமானது என்பதால் ஒரு சில விடயங்களை சொல்லுகிறேன். ஆனால் நிறைய பகுதிகள் இருக்கிறது. நாம் அற்பமாக கருதக்கூடிய நிறைய விடயங்கள் இருக்கிறது. நாம் சாதாரணமாக நினைத்து கொண்டு கடந்து செல்லக்கூடிய நிறைய விடயங்கள் இருக்கிறது. அவைகள் நம்முடைய ஒரு நன்மை, இரண்டு நன்மை அல்ல, அத்தனையையும் அழித்து விடக்கூடியதாக இருக்கிறது. முதலாவதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை சபையிலே கேட்கிறார்கள். இந்த செய்தி என்னுள்ளும் உங்களுள்ளும் மனதிலே ஆழமாக பதித்து வைத்திருக்க வேண்டிய செய்தி. நம்மிடத்தில் சாதாரணமாக வரக்கூடிய நிகழ்வுகள். அல்லாஹ்வின் தூதர் ஒருமுறை சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள், அத்ததுரூன மல் முஃப்லிஸ், உங்களுக்கு பங்களோத்துக்காரன் என்றால் யார் என்று தெரியுமா என்று கேட்கிறார்கள். பொதுவாக பங்களோத்துக்காரன் என்றால் ஏழைக்கு சொல்லக்கூடிய வார்த்தையோ பணக்காரனுக்கு சொல்லக்கூடிய வார்த்தையோ அல்ல. ஒருவர் பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையில் இருந்திருப்பான், ஏதோ அவனுக்கு ஒரு நஷ்டம் வந்திருக்கும், உடனேயே கீழே வந்து விடுவார். பணக்காரனாக இருந்தவன் பரம ஏழையாக வந்து விடுவான். அதுதான் பங்களோத்துக்காரன். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் பங்களோத்துக்காரன் என்றால் யார் என்று தெரியுமா என்று கேட்டதும் சஹாபாக்கள் சொன்னார்கள், மல்லா தீனார் வலா திரகம் வலா மத்தா, யாரிடத்தில் பொருளாதாரம் இல்லையோ, யாரிடத்தில் தீனார் திர்ஹம்கள் இல்லையோ, யாரிடத்தில் வாழ்வாதாரங்கள் இல்லையோ அவன் தான் மங்களோத்துக்காரன் என்று சொன்னதும் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அப்படி அல்ல, அல் முஃப்லிசு மின் உம்மத்தி, என்னுடைய சமூகத்திலே முஃப்லிஸ் என்றால் பங்களோத்துக்காரன் என்றால் யார் தெரியுமா? நாளை மறுமையில் ஒரு மனிதன் வருவான், அவனிடத்தில் நோன்புக்குரிய நன்மை இருக்கும், தொழுகைக்குரிய நன்மைகள் இருக்கும், இதர வணக்கங்கள் ஜக்காத்து கொடுத்ததற்குரிய நன்மைகள் இருக்கும். யஅதி யௌமல் கியாமத்தி பிஸலாத்தின் வஸியாமின் வஸக்கா, தொழுகையுடனும் நோன்புடனும் ஜக்காத்துடனும் வருவான்.
அந்த மனிதனுக்கு பின்னால் அல்லாஹு தாலா தீர்ப்பளிக்கின்ற சந்தர்ப்பம். அவனுக்கு பின்னால் சில மனிதர்கள் வருவார்களாம். சில மனிதர்கள் வந்து சொல்லுவார்களாம். சொல்லக்கூடிய வார்த்தைகளை பாருங்கள், சிறிய சிறிய வார்த்தைகள். அந்த வந்த மனிதர்கள் சொல்லுவார்களாம், கது ஷத்மஹாதா, யா அல்லாஹ், இந்த மனிதன் எனக்கு ஏசி இருக்கிறான் என்று சொல்லுவானாம். ஒக்கதஃபஹாதா, இந்த மனிதன் மீது அவதூறு சொல்லி இருக்கிறான் என்று சொல்லுவானாம். அக்கல மாலஹாதா, இந்த மனிதன் என்னுடைய சொத்தை சூறையாடி இருக்கிறான், என்னுடைய செல்வத்திலிருந்து சாப்பிட்டு இருக்கிறான் என்று சொல்லுவானாம். அதே போல் இந்த மனிதன் என்னுடைய இரத்தத்தை ஓட்டி இருக்கிறான் என்று சொல்லுவானாம். இப்படி வந்த மனிதர்கள் சொல்லுவார்களாம். சொன்ன விடயங்கள், எனக்கு ஏசி இருக்கிறான், எனக்கு அடித்திருக்கிறான், என்னை பற்றி தேவையில்லாமல் பேசி இருக்கிறான் என்று சாதாரணமாக நாம் கருதக்கூடிய விடயங்கள். சில நேரங்களில் கூட கோபம் வந்து நாம் அவசரமாக ஏசி விடுவோம். சில நேரம் அடுத்தவர்களை பற்றி நாம் தெரியாததையெல்லாம் பேசி விடுவோம். ஏதோ கோபத்திலே நாம் சிலருக்கு அடித்திருப்போம். இதெல்லாம் நாம் சாதாரணமாக நம்மிடத்தில் நடக்கக்கூடியது, நாம் சாதாரணமாக நினைத்திருக்கக்கூடியது. ஒரு மனிதன், வந்த மனிதன் சுவர்க்கம்தான் என்ற முடிவுடன் வந்தவன். தொழுகை, நோன்பு, ஜக்காத்து போன்ற இதர பெரிய வணக்கங்களை எல்லாம், நன்மைகளை எல்லாம் அள்ளிக்கொண்டு அல்லாஹ்வுடைய சபைக்கு வந்த மனிதனுக்கு பின்னால் வந்த மனிதர்கள் இப்படி சாதாரணமானதை சொன்னதும் அல்லாஹு தாலா என்ன செய்வான் தெரியுமா? இவர்களுடைய நன்மைகளை எல்லாம் எடுத்தவர்களுக்கு பங்கு போட்டு கொடுப்பான். இவனிடத்தில் இருந்த பெரிய நன்மைகள், மலையளவு இருந்த நன்மைகள் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து பிரித்து கொடுத்து, முடிந்ததற்கு பின்னால், இவனுடைய நன்மைகள் எல்லாம் முடிந்ததற்கு பின்னாலும் சில மனிதர்கள் இருந்து கொண்டிருப்பார்களாம். அப்படிப்பட்டவர்களுக்கு கொடுப்பதற்கு இவனிடத்தில் நன்மை இருக்காதாம். அல்லாஹு தாலா அப்பொழுது அந்த மனிதர்களிடத்தில் இருந்த பாவங்களை எல்லாம் எடுத்து இவனிடத்தில் போடுவானாம். மலையளவு நன்மையுடன் வந்தவனுடைய கடைசி நிலைமை, மலையளவு பாவத்தை சுமந்து கொண்டு செல்கிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த மனிதன் நாளை மறுமையில் நரகத்தில் வீசப்படுவான் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். அன்பார்ந்தவர்களே, சுவர்க்கம்தான் என்ற முடிவோடன் வந்தவன் நரகம் முடிவாகி போகிற இந்த நிலைமை மறுமையில் நடக்கக்கூடும். எனவே நன்மைகளை செய்தான், அளவுக்கு மீறி நன்மைகளை செய்தான், நன்மைகளை வேண்டிய அளவு கொள்ளை அடித்தான். ஆனால் அதை பாதுகாக்க மறந்து விட்டான். இவன் மறுமையில் பங்களோத்துக்காரன் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். எனவே இந்த நிலைமைகள் சாதாரணமாக நமக்கும் வந்து விடக்கூடாது. எனவே நாம் சிறிய அமட்களைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம், ஆனால் அதை கூட பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் நானும் நீங்களும் இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அதே போலதான் இந்த முகஸ்துதி, இதுவும் நம்மிடத்தில் சாதாரணமாக வரக்கூடியது. முகஸ்துதி என்பது பிறர் பார்ப்பதற்காக வேண்டி வணக்கம் செய்வது, நம்மை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக நம்முடைய அமட்களை நாம் அழகுபடுத்துவது, இதுவும் நம்முடைய அமட்களை ஒட்டுமொத்தமாக அளிக்கும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையில் 3 மனிதர்களை அல்லாஹு தஆலா முதலாவது விசாரணைக்கு கொண்டு வருவார். ஒருவன் தன்னுடைய சொத்துக்களை அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்தவன், இன்னொருவன் தன்னுடைய உயிரையே அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுத்தவன், ஷஹீதானவன், இன்னொருவன் அல் குர்ஆனை படித்து பிறருக்கு கற்றுக் கொடுத்தவன். இந்த 3 பேரையும் அல்லாஹு தஆலா விசாரணைக்கு கொண்டு வருவார். உனக்கு இன்னென்ன நியமத்துக்கள் தந்தேன் என்று அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நியமத்துக்கள் சொல்லப்படும். என்ன செய்தாய் என்று கேட்டதும் ஒருவன் சொல்லுவானாம், நான் படித்த அல் குர்ஆனை படித்து கொடுத்தேன். ஒருவன் சொல்லுவானா, நான் என்னுடைய உயிரை உனக்காக வேண்டி தியாகம் செய்தேன். இன்னொருவன் சொல்லுவான், நான் கேட்டவன் கேட்காதவன் எல்லோருக்கும் நான் தர்மங்களை அள்ளி கொடுத்தேன், கொடைகளை வாரி கொடுத்தேன் என்று சொல்லுவான். அல்லாஹு தஆலா 3 பேருக்கும் ஒரே பதில் தான், நீ பொய் சொல்லி விட்டாய், நீ மக்கள் பார்க்க வேண்டும் என்று செய்தாய், உனக்கு அது உலகத்திலேயே கிடைத்து விட்டது. இப்பொழுது உனக்குரிய இடம் நரகம் என்று சொல்லி நரகத்துக்கு 3 பேரும் அனுப்பப்படுவார்கள். அல்லாஹ்வின் தூதர் இன்னொரு அறிவிப்பிலே சொல்லுகின்ற பொழுது, அவர்களை கொண்டுதான் நரகம் முதலாக நெருப்பு மூட்டப்படும் என்று சொன்னார். அல்லாஹு தஆலா நம்மை எப்படிப்பட்ட கூட்டத்திலிருந்து பாதுகாக்கவும். மறுமை நாளில் அஹ்மத் என்ற கிரந்தத்தில் வரக்கூடிய இன்னொரு செய்தி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்படிப்பட்ட மோஸ்துதிக்காக வேண்டி அமல் செய்கின்றவர்களுடைய நன்மைகளை தூக்கி அல்லாஹு தஆலா எறிந்து விடுகிறான். எறிந்துவிட்டு நீ யாருக்காக நன்மை செய்தாரோ, யார் பார்ப்பதற்காக செய்தாயோ அவர்களிடத்திலே போய் உனக்கு ஏதாவது நலவு கிடைக்குமா என்று போய் பார் என்று அல்லாஹு தஆலா சொல்லுவான் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, எனவே முகஸ்துதி என்பது சின்ன ஷிர்க்குக்குள்ளால் உள்ளடங்கக்கூடியது. அதே போல ஷிர்க், அதே போல குஃபர், இவைகளும் நம்முடைய அமட்களை அத்தனையையும் அழித்துவிடும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், லஇன் அஷ்ரக்த், நபியே நீங்கள் ஷிர்க் செய்தால், உங்களுடைய வாழ்க்கையில் ஷிர்க் வந்தால், ஷிர்க் என்கின்ற பொழுது உடனே போய் சிலையை வணங்குவதல்ல. ஷிர்க் என்கின்ற பொழுது அது ஒரு புறம், அது இல்லாமல் நிறைய இருக்கிறது. தாயத்தை கட்டுவதாக இருக்கலாம்,
அதே போல வீட்டிலே போத்தல் குப்பிகளை தொங்க வைப்பதாக இருக்கலாம். இப்படி நிறைய பகுதிகள் இருக்கிறது. சாதாரணமா மனிதர்கள் கடந்து செல்லக்கூடியது. எனவே இவைகளில் கூட ஒரு மனிதன் ஷிர்க் செய்து விட்டார். நபியை நீங்கள் ஷிர்க் செய்தாலும் உங்களுடைய அமட்களையும் நாம் அளித்து விடுவோம் என்று அல்லாஹ் நபிக்கை சொல்லுகிறார். எனவே அன்பார்ந்தவர்களே, இது போக இன்னும் நிறைய விடயங்கள். அசர் தொழுகையை விடுவது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாராவது அசர் தொழுகையை விட்டு விடுவார்களாக இருந்தால் ஹபித அமலுஹு, அவருடைய அமல் அளிக்கப்படும் என்றார். சஹீஹுல் புகாரியில் வரக்கூடிய செய்தி. அதே போலதான் அல்லாஹ்வின் தூதருக்கு முன்னால் சட்டங்களை உயர்த்துவது. இப்பொழுது இந்த காலத்தில் பார்க்கின்ற பொழுது ஹதீஸ்களுக்கு எதிராக பேசுவது, ஹதீஸ் சபைகளுக்கு எதிராக பேசுவது, மார்க்க சபைகள் ஹதீஸுக்கள் சொல்லப்படுகின்ற பொழுது வார்த்தைகளை உயர்த்தி பேசிக் கொண்டிருப்பது, இப்படிப்பட்ட சபைகளையும் நாம் உதாரணத்துக்கு எடுக்கலாம். அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், நீங்கள் விளங்காமல் இருக்கின்ற பொழுது உங்களுடைய நன்மைகள் இதன் மூலமாக அளிக்கப்பட்டு விடும் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்வதை பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, இப்படி சிறிய சிறிய இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது. நம் சாதாரணம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அவைகள் நம்முடைய அமட்களை பாத்திலாக்கி மொத்தமாக அழித்துவிடும். எனவே செய்கின்ற அமட்கள் கொஞ்சமாக இருந்தாலும் சிறியதாக இருந்தாலும் அவைகளை பாதுகாக்கின்ற கடமையும் நமக்கு இருக்கிறது. அல்லாஹ் வணக்கம் செய்ய சொன்னா நான் செய்து விட்டேன் என்பதல்ல, அந்த வணக்கத்தை பாதுகாக்கின்ற பொழுதும் நம்மிடத்தில் தான் இருக்கிறது. அது இரட்டிப்பான மடங்காக நாம் ஆக்குவதா அல்லது அதை கொண்டே நாம் நரகத்தை தேடிக்கொள்வதா என்பதும் நம்முடைய நமக்கு அல்லாஹு தஆலா தந்திருக்கின்ற ஒரு நிலைமை. எனவே நாம் அதை நாம் அமட்கள் செய்கின்ற பொழுது பாதுகாப்புடன் செய்யக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் அவனுடைய திருப்திக்கு உடையவர்களாகவும் நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு சொந்தக்காரர்களாகவும் ஆக்குவானாக. எதை நாம் கேட்டோமோ அதை நடைமுறைப்படுத்துகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்திரல் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ்.